Hello candidates, welcome back to another interesting topic of CSS. ஸோ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம ஹெச்டிஎம்எல் பார்த்த வரைக்கும் கண்டென்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சிஎஸ்எஸ் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபார்ம். ஏன்னா எந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலோ இல்லை ஒரு கலர்ஃபுல்லாக இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா யாருமே நிற்க மாட்டாங்க. ஆனால் சிஎஸ்எஸ் இஸ் த ஒன்லி மெயின் பிளாட்ஃபார்ம் தட் யூஸ் டு டிசைன் அ வெப் பேஜ். ஸோ ஒரு வெப் பேஜை நான் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு சிஎஸ்எஸ் தான். ஏன் எனக்கு சிஎஸ்எஸ் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போது ஒரு ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம ஹியூமன் பாடியே வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஹெச்டிஎம்எல் வந்துட்டு ஸ்கெலிட்டன் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சிஎஸ்எஸ் வந்துட்டு டிசைன் பார்ட் விச் இஸ் லைக் அந்த ஸ்கெலிட்டனுக்கு நீங்கள் ஒரு மசில் கொடுத்து அதுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று நீங்கள் கொடுத்து அதுக்கான கலர்ஸ் அப்ளை பண்ணுறது தான் எனக்கு என்ன அப்படின்னா சிஎஸ்எஸ் பார்ட். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுனா அந்த ஹியூமனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிஹேவியர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு என்னென்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்கெலிட்டன் பில்ட் பண்ணுறது எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது எனக்கு என்ன அப்படின்னா அந்த ஸ்கெலிட்டனுக்கு எந்த அளவுக்கு நம்ம அழகாக மசிலோ இல்லை அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் நம்ம கொடுத்து அதுக்கான கலர்ஸ் கொடுத்து எந்த அளவுக்கு அதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ரெப்ரசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறத விட நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கும் போது தான் நம்மளுக்கு என்னென்னா இன்னுமே அது அதிகமாக போய் ரீச் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு அது ரீச் ஆகணும், எந்த அளவுக்கு அது இருக்கணும் அப்படின்னா டிராஃபிக், அதாவது வெப் டிராஃபிக் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த வெப் டிராஃபிக் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பேசிக் எலமெண்ட்டாக எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா சிஎஸ்எஸ். சரி, எனக்கு வந்து வெப் டிராஃபிக் ஆகலை அப்படின்னா எனக்கு என்னென்னா வியூவர்ஸ் நிறைய பேர் இல்லைன்னு அர்த்தம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் எவ்வளோ அழகான ப்ராடக்டை நீங்கள் செல் பண்ணுறதா இருந்தாலுமே இல்லை எவ்வளோ ஒரு அழகான விஷயத்தை நீங்கள் சொல்கிறதா இருந்தாலுமே அது ஒரு பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலை அப்படின்னா தட் வில் நாட் ரீச் த டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு சிஎஸ்எஸ் மேக்கிங் ஃபார்ம் நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. இந்த சிஎஸ்எஸ் மேக்கிங் ஃபார்ம் இஸ் கம்ப்ளீட்லி டீலிங் வித் யோர் டிசைன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த டிசைன்ஸை வந்து நம்ம இங்கே எழுதுவோம். ஹெச்டிஎம்எல்ல நம்ம எழுதுனது பூராமே எனக்கு என்னென்னா டேக்ஸ் அண்ட் சிஎஸ்எஸ்ல இருக்கிறது பூராமே எனக்கு இங்கே என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சிஎஸ்எஸ் எழுதுறதுக்கு எனக்கு பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கலர்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ், அதுக்கு அடுத்தது ஃபாண்ட்ஸ் அண்ட் தேர்ட் ஃபார்ம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இமேஜஸ். ஸோ இந்த மூணுமே எனக்கு பேசிக்காக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் திங் ஐல் கோ வித் கலர்ஸ். ஸோ கலர்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது வந்துட்டு எனக்கு ஆர்ஜிபியோ இல்லாட்டினா ப்ரைமரி செகண்டரி கலர்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ரெலவெண்ட் கலர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஸோ கலர்ஸ் வந்துட்டு ஒரு ரூல் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 4 கலர்ஸ், 4 கலர்ஸுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்டுக்கு 2 கலராக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறதுக்கு 3வது ஒரு கலராகவும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஹெச்டிஎம்எல்ல, அந்த பட்டன்ஸுக்கு ஒரு கலர் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 4 கலர்ஸுக்கு மேலே போகாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 4 கலர்ஸுக்கு மேலே போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் பார்க்க ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிரும். நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யாதீங்க. ஸோ மேக்ஸிமம் 4 கலர்ஸ் மட்டுமே எனக்கு என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கலர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்பெஷல் டூல் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்பெஷல் டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று கலர் பிக்கா, அது உங்களுடைய குரோமோ இல்லை ஃபயர்ஃபாக்ஸோ இல்லை சஃபாரி நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே அதில் ஒரு எக்ஸ்டென்ஷனாக அது வந்துடும். 2வது பார்ட் எனக்கு என்ன அப்படின்னா கலர் ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற எல்லா கலர் காம்பினேஷனுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் யூசிங் அ டிஜே பார்ட்டிக்கான ஒரு வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் நியான் கலர்ஸ். இல்லை நான் ஒரு விண்டேஜ் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதோடைய கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக அந்த கலர் ஹண்ட்லேயே அந்த கலர் கோட்ஸோட கொடுத்துருப்பாங்க. ஸோ கலர் கோட்ஸ் எழுதுறதுல எனக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் பார்ட் வில் பி ஒன்லி த நம்பர்ஸ், செகண்ட் பார்ட் வந்துட்டு ஒன்லி ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், தேர்ட் பார்ட் வில் பி யோர் ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து எனக்கு எந்த மாதிரி கன்வீனியன்ட் மெத்தட்ஸில் கலர்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி தான் நீங்கள் அதை என்டர் பண்ணி ஆகணும். நீங்களாம் அந்த கலரை எடிட் பண்ண முடியாது. அண்ட் ஒவ்வொரு ஷேடுமே எனக்கு ஒவ்வொரு விதமான ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் சூஸிங் த கலர்ஸ். ஏன்னா வியூவரை வந்து ரொம்ப நேரம் உங்கள் வெப்சைட்டில் ஸ்டே பேக் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் எலமெண்ட் என்ன அப்படின்னா கலர்ஸ். ஸோ 2வது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு ஃபாண்ட்ஸாக இருந்தாலுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரீடபிலிட்டியில் எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நடந்துடக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூஆர் பில்டிங் அண்ட் போர்ட்ஃபோலியோ இல்லை வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ்க்காக நான் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குன்னு சில ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ஹேவ் டைம்ஸ் நியூ ரோமன், பாப்பின்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சில ஃபார்மல் ஃபாண்ட்ஸ் இருக்குது.
ஸோ அந்த ஃபார்மல் ஃபாண்ட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஷெரிஃப், ஷான் ஷெரிஃப் அப்படின்ற மாதிரி 2 டைப் இருக்குது. அதில் நீங்கள் யூ கேன் யூஸ் தெம். ஸோ ஃபாண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் ரீடபிலிட்டி பாதிக்கக்கூடாது. ஏன்னா கிளைண்ட் வந்துட்டு ஆல் ஏஜ் குரூப்ஸ்லையும் இருப்பாங்க. அவங்க வந்து உங்கள் கண்டென்ட்டை படிக்கும்போது ஃபாண்ட்ஸு கண்டிப்பாக ரீடபிலிட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் டார்கெட் ஆடியன்ஸுக்கு அது போய் ரீச் ஆகும். ஸோ 3வது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இமேஜஸ். ஸோ இமேஜஸ் அப்படிங்கும்போது எனக்கு வாட்டர் மார்க்ஸ் இருக்கக்கூடாது, எடிட் பண்ணிடக்கூடாது. 2வது நான் என்ன மாதிரி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறனோ அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் அந்த இமேஜஸ் அப்லோட் ஆகியிருந்துருக்கணும். அண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வெப்பேஜ் வந்து ஒரு கிளைண்ட் வந்து டிவியில் பார்க்கலாம், இல்லை ஒரு மொபைல் ஃபோனில் பார்க்கலாம், ஒரு டேப்லெட்டில் பார்க்கலாம். அவருக்கு எந்த டிவைஸில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டிவைஸில் தான் அவர் பார்ப்பார். ஸோ எந்த டிவைஸில் பார்த்தாலுமே நம்மளுடைய இமேஜோடைய பிக்சல் வந்து உடஞ்சிடக்கூடாது, ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அடுத்து இதுதான் வந்து எனக்கு பேசிக்காக ஒரு டிசைன் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். என்னுடைய வெப்சைட்லையும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் கலர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒயிட் கலர் தான் பேக்ரவுண்டை வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஒயிட்லேயே வந்து உங்களுக்கு போலார்ட் ஒயிட் அப்படின்ற மாதிரி கலரெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் எந்த கலர் காம்பினேஷனாக வச்சாலுமே அது வந்து ஆடியன்ஸ் போய் ரீச் பண்ணும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு பர்சனல் ரெக்கமெண்டேஷன் ஒன். அண்ட் உங்களுடைய சிஎஸ்எஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் 3 விதமாக எழுதலாம். The first one will be your incline CSS, second one will be your internal or embed CSS, and third one will be your external CSS. ஸோ சிஎஸ்எஸ்ஸை வந்து 3 விதமாக எழுதுறதுனால நம்மளுக்கு டேக்ஸில் நிறைய டிஃப்ரென்சஸ் வரும். ஸோ எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வில் பி யோர் இன்க்ளைன் சிஎஸ்எஸ். ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன அப்படின்னா ரைட்டிங் த ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி இன்சைட் மை டேக்ஸ். ஸோ நான் என்னுடைய ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டியை ஒரு டேகுக்குள்ளே நான் அதை எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஹெட்டிங் மட்டும் தனியாக ஒரு இதில் தெரியணும் அப்படின்னா அந்த ஹெட்டிங் டேகுக்குள்ளே என்னுடைய ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டியை நான் வந்து அதை எழுதுவேன். சரிங்களா? ஸோ இப்படி இந்த ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி அதில் நான் எழுதும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா என்னுடைய கண்டென்ட்டை விட என்னுடைய ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிலமையில் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்தரான் ஒரு 4-5 மாதம் கழித்து அதே ப்ராஜெக்டை நீங்கள் ரீஒர்க் பண்ணுற மாதிரியே இருந்தாலும் எது கண்டென்ட் எது ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும். 2வது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டியும் எனக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸில் வர்றதுனால அதை எழுதுறதும் கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதுறத அவாய்ட் பண்ணுவாங்க அன்டில் அன்லஸ் இட் இஸ் வெரி வெரி நெசசரிலி ரெக்வயர்ட். ஸோ அந்த இன்லைன் சிஎஸ்எஸ்க்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமை வந்து நான் உங்களுக்கு இங்கே டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ யூ கேன் வியூ ஆன் இட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்லைன் சிஎஸ்எஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் ப்ரோக்ராமை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேகுக்கு மட்டும் நம்ம ஸ்டைலிங் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி நம்ம அவுட்புட்டில் பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு மட்டுமே நம்மளுடைய ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி நான் என்னுடைய இன்லைன் சிஎஸ்எஸ் வச்சு நான் எழுதுகிறேன் அப்படின்னா என்னுடைய டெவலப்மெண்ட் செக்மெண்ட்டில் அதிகமான ஒரு ப்ராப்ளம் அண்ட் டைம் கன்சப்ஷன் நிறையாவே இருக்கும். 2வது என்னுடைய வெப்சைட் பார்க்கவும் ப்ராப்பராக இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு வெப்பேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் கண்டென்ட் ஏரியாவாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து என்னால் ஒரே கலர் கோடோ இல்லை நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், ஒரு சின்ன ஷேடு ஒரு சின்ன கோட் ஆஃப் சேஞ்ச், அதாவது என்னுடைய கலர் கோட்ஸில் ஒரு நம்பர் மாறுச்சு அப்படின்னா கூட எனக்கு என்னென்னா ஷேடு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஷேட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் போது எனக்கு அவுட்புட்டில் ஒரு மாதிரி ஒரு ஆடாக தெரியும். அப்படிங்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதுறத தவிர்த்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அவுட்புட்டை பார்க்குறீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் அவுட்புட் ஆஃப் யுவர் இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ செகண்ட் டைப் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸும் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸும் எழுதுறதுக்கு எனக்கு இந்த இடத்துல எனக்கு பேசிக்காக ஒரு டேக் தேவைப்படும், ஸ்டைல் டேக். ஸோ இந்த ஸ்டைல் டேக் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் வேர் யூ வில் பி ரைட்டிங் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ்.
ஸோ இந்த ஸ்டைல் டேக் வந்து நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ்ல இன்க்ளூட் பண்ணலாமா அப்படின்னா எஸ், நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அது இன்க்ளூட் பண்ணாமையும் உங்களால் டைரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸை உங்களால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்டர்னல் சிஎஸ்எஸ் உள்ளே போகும்போது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் உள்ளே போகும்போது உங்களுக்கு செலக்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் உள்ள தேவைப்படும். எதுக்காக இந்த செலக்டார்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கலாம் என்னுடைய வெப் பேஜஸில். மேபி எனக்கு என்னுடைய வெப்சைட்டில் ஒரு 10லேருந்து 20 பேஜ் கூட இருக்கலாம். ஸோ 20 பேஜுக்கு என்னால் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ 20 டிஃப்ரெண்ட்டான பேராகிராஃப்ஸ், 20 டிஃப்ரெண்ட்டான ஒரு இமேஜஸ், வீடியோஸ் அப்படின்ற மாதிரி கண்டென்ட் எனக்கு இருக்கும்போது எனக்கு இந்த செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றுக்கும் என்னால் ஸ்டைல் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ முன்னாடி நம்ம இன்லைன் சிஎஸ்எஸையும் இதுவும் பார்க்க ஓரளவுக்கு சிமிலராக தானே இருக்குது அப்படின்னா, இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதும் போது கண்டென்ட்டோட ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாகிரும் அப்படிங்கிற காரணத்தினால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி வில் பி ஷிஃப்டிங் டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் ஆர் எம்பெட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டியை நம்மளுடைய HTML டாக்குமெண்ட்லேயே எழுதிடும். என்னுடைய HTML கண்டென்ட் பேஜே என்னுடைய ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டிஸை எழுதுவோம். ஸோ இப்படி HTML கண்டென்ட் பேஜே என்னுடைய ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுறதுனால என்னுடைய பேஜ் ரொம்ப பெருசாக தெரியும். ரெண்டாவது, மல்டிபிள் பேஜஸ் போகும்போது இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறது எனக்கு மிகப்பெரிய டாஸ்காகவே இருக்கும். எழுதுறதுக்கும் சரி, இல்லைன்னா அவுட்புட் பார்க்கறதுக்கும் சரி, ஒரு டெவலப்பர் சைட்லேருந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இன்டர்னல் சிஎஸ்எஸையும் எழுதுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஸ்டைலை டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த தடவை அதே மாதிரி ஒரு ஸ்டைல் இல்லை அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வேறு எங்கேயாவது தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே ஸ்டைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த டிசைன் ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூ மஸ்ட் ஹவ் கம் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஒரு ஷேப்ஸை க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு லோகோஸ் ப்ளேஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டினா வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஃபேட் ஆகிறதா இருக்கலாம், எதுவாக ஒரு அனிமேஷனாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு நேவ் பாராக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து வரும்போது எனக்கு என்னென்னா டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸ் வச்சு நீங்கள் அஸ்யூம் பண்ணியிருப்பீங்க. அந்த வேல்யூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதுறதும் ஒரு விதமான டஃப் டாஸ்க் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து இப்போது எனக்கு எங்கே தான் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பெருசாக யாருமே அதை யூஸ் பண்ண கிடையாது. மேக்ஸிமம் எல்லாமே ப்ரிஃபரபிள் வேயே எது தான் பார்க்குறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ அப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதுக்கான சாம்பிள் ப்ரோக்ராமையும் நாங்கள் உங்களுக்கு இன்டர்னல் சிஎஸ்எஸில் நாங்கள் இதை தரோம். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கலாம் இன்டர்னல் சிஎஸ்எஸில். ஸோ இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸில் உங்களுக்கு பேசிக்காக நாங்கள் 2 செலக்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ என்ன 2 பேசிக் என்ன செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்கு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு செலக்டாரை நான் பார்த்துருந்துருப்பேன். ரெண்டாவது எனக்கு என்ன அப்படின்னா ஐடி அப்படிங்கிற ஒரு செலக்டாரை பார்த்துருந்துருப்போம். ஸோ நம்ம எப்படி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கிளாஸ் இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயுமே எனக்கு கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் மை பேசிக். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் இன்டர்னல் சிஎஸ்எஸ். என்னுடைய இன்டர்னல் சிஎஸ்எஸ் நான் எந்த செக்ஷனுக்குள்ளே தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்னுடைய ஹெட் செக்ஷனுக்குள்ளே தான் அதை நான் எழுதுகிறேன். ஸோ என்னோடய ஹெட் செக்ஷனுக்குள்ளே ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேகை டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே நான் கிளாஸு அண்ட் ஐடியை டிக்ளேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஃபாண்ட் மட்டுமே நான் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு கிளாஸும் இருக்குது, ஐடியும் இருக்குது. ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஐடியை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க அன்லெஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெசசிட்டியாக இருக்கும்போது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்டில் சின்டாக்ஸே பார்த்தோம் அப்படின்னா ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் தான் பின்னாடி இருக்கும். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு என்ன அப்படின்னா, நான் எழுதின ஐடி எனக்கு ஸ்டைல் டேக்குக்கு இருக்கா, இல்லை என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்டுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பின்னாடி கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடும். ஸோ திஸ் இஸ் வாட் த டாஸ்க் பிகைன் why you shouldn't have a ID in your CSS style sheets. ஸோ இதோடைய சாம்பிள் அவுட்புட் வந்து இதுதான். ஸோ இது நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ் நம்ம அங்கே என்ன எழுதியிருக்கோமோ, என்ன கலர் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ நம்மளுக்கு இங்கே அப்படியே அது தெரியுது. ஸோ என்னுடைய இன்லைன் இன்டர்னல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்லைன் இன்சைட் த டேக், இன்டர்னல் இன்சைட் மை HTML டாக்குமெண்ட். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் ரெக்கமெண்டட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் யோர் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் எடுத்து பார்த்தாலுமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து வாங்கணும், இல்லாட்டினா ஏதோ ஒரு இடத்துல பிஸ்னஸ் நான் பேச போகிறேன் அப்படின்னாலுமே வந்து நான் சும்மா போய் நான் ஒரு வெப் டெவலப்பர், நீங்கள் எனக்கு ப்ராஜெக்ட் தரலாம் அப்படின்ற மாதிரியும் கேட்க முடியாது. ஸோ எந்த ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெப் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா என்கிட்ட ப்ராஜெக்ட் பண்ணணும்னா எனக்கு சாம்பிள்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஜுகேஷன் சைட்டாகவே நான் எடுத்துக்கலாம். ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா,
நீங்கள் அந்த காலேஜ் உடைய வெப்சைட் மட்டுமே வந்து ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட காமிக்கும் போது அவர் ஏதோ ஒரு டிசைன் நம்மளுக்கு லாக் பண்ணுவார். ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு எஜுகேஷன் சைட் எடுத்து பார்த்தாலும் இல்லை எந்த ஒரு காலேஜ் சைட்ஸ் எடுத்து பார்த்தாலுமே வந்து எனக்கு சிமிலர் பேட்டர்னில் இருந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்னா சின்ன சின்ன கலர் கரெக்ஷன் இல்லாட்டினா வியூவிங் மெத்தட் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கும். இல்லாட்டினா ஜாவா ஸ்கிரிப்டில் சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும். இவ்வளவு தான் சேஞ்ச் நடந்திருக்கும் தவிர பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ என்னுடைய டிசைன் பேட்டர்ன்ஸை நான் கிரியேட் பண்ணி காமிக்கணும். அதே பேட்டர்னில் தான் எனக்கு ரீவோக்கும் வரப்போகுது அப்படிங்கும்போது எனக்கு இன்டர்னலோ இன்லைன் சிஎஸ்எஸோ எனக்கு எந்த விதமான ஹெல்ப்புமே பண்ணாது. எனக்கு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் அதிகபட்சமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா இதே செலக்டர்ஸ் வச்சு தான் நான் எழுதுவேன். ஆனால் என்ன அப்படின்னா .css அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷனில் எனக்கு என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ஃபைலுக்குள்ளே. ஸோ இப்போ அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே இருக்கிறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்தராக நான் வந்து என்னுடைய ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணுறேன்னு நான் நினச்சாலுமே சரி, இல்லை என்னோட HTML கண்டென்ட்டில் நான் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன்னு நினச்சாலுமே சரி, அது இப்போ டெவலப்மெண்ட் ஃபார்மில் ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த ப்ராஜெக்டை ரீஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். உங்களால் மட்டும் இல்லை வேறு எந்த டெவலப்பர் வந்தாலுமே அது என்னென்னா அந்த கோடை அவங்களால ஈஸியாக ரீடபிள் பண்ண முடியும். ஸோ எதனால் எனக்கு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு ஃபார்மாக இருக்குது என்னுடைய சிஎஸ்எஸ் பிளாட்ஃபார்மை எழுதுறதுக்கு. நம்ம இன்டர்னல் டேக்கில் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸில் நம்ம என்னென்ன செலக்டாஸை யூஸ் பண்ணமோ அதே தான் வந்து எனக்கு என்னென்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்லையும் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கான சாம்பிள் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் கூட நான் உங்களுக்கு டைப் பண்ணுறேன். அண்ட் இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை என்னுடைய HTML பேஜோடு எப்படி கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா லிங்க் ரிலேட்டிவ் அப்படிங்கிற ஒரு டேக் மூலயமா, அதுவும் ஹெட் செக்ஷனில் தான் அந்த டேக்கை நான் கொடுத்து அதை நான் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த கனெக்ஷனும் அந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸும் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமில் இங்கே நான் டைப் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். யூ கேன் வியூ த அவுட்புட் ஆஃப் இட். ஸோ இப்போது நம்ம ப்ரௌசரில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் கூடிய ஒரு அவுட்புட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸில் எப்படி அவுட்புட் வந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கு என்னென்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்லையும் ஸ்டைல் அப்ளை ஆகி வருது. ஆனால் இப்போ எனக்கு என்ன சின்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதுசாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி .cssன்னு சேவ் பண்ணி நான் அந்த ஃபைல் மூலயமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டியை என்னுடைய HTML டாக்குமெண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஒரு HTML டாக்குமெண்ட் மட்டும்தான் என்னால் கனெக்ட் பண்ண முடியுமானா இல்லை, நீங்கள் எத்தனை HTML டாக்குமெண்ட்டுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் எனக்கு என்னென்னா திரும்பி ரீஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த டிசைனில் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, எனக்கு அது ஈஸியாக கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் உடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்குமே வந்து நம்ம டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் அலைன்மெண்ட் பற்றி இப்போ நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா இதில் சிஎஸ்எஸில் எப்படியெல்லாம் நம்ம அலைன் பண்ணலாம், எப்படியெல்லாம் என் கண்டென்ட் வந்து இன்னுமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அடுத்த டாபிக் நம்மளுக்கு என்னென்னா பாக்ஸ் மாடலாக இருக்கும். ஸோ வி வில் see it on பாக்ஸ் மாடல் வந்து நம்ம அடுத்த வர ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம இதை பார்ப்போம். ஸோ until that, it is Arvind Raj from Xplore IT.